நாம் ஆராதனை வேளையில் கேட்டோம், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம் என்று. We heard in the time of praise and thanksgiving, what can we render to the Lord for all the benefits that He has shown toward us? வெறும் நன்றிகளை மாத்திரம் நான் தேவனுக்கு செலுத்தினால் போதுமா? Is it enough just to give thanks to the Lord? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அநேக முறை நாம் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். We know this verse, very familiar verse which Paul said in Romans chapter 12. தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று. He says in Romans chapter 12 verse 1, therefore I urge you, brethren, by the mercies of God, to present your bodies a living and holy sacrifice, acceptable to God, which is your spiritual service of worship. ஸோ பவுல் சொல்கிறாரு, தேவன் செய்த எல்லா காரியங்களை பார்த்து, Paul is saying, after seeing all the things that the Lord has done for us, ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். there is one thing that the Lord expects from us. உன்னுடைய சரீரம் தேவனுக்கு தேவையாக இருக்கிறது. God needs our bodies. ஸோ நல்லா யோசிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு என்ன ஆண்டவரே தேவை இருக்கிறது, நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், உமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். We could think, Lord, you are the one who created all this earth, and what is the need for us to give something for you? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய சரீரம் தேவனுக்கு தேவைப்படுகிறது. But God's word says that God needs our bodies. இன்றைக்கி நம்ம படித்த அந்த மனப்பாட வசனத்தின் கீழே இருக்கிற வார்த்தையில் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம், the memory verse that we read, 1 Corinthians chapter 6, அதில் அந்த கடைசி வசனத்தில் 20ஆம் வசனம் போட்டிருக்கு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். The last verse in 1 Corinthians chapter 6 verse 20, for you have been bought with a price, therefore glorify God in your body. தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் இந்த சரீரத்தை நமக்கு தந்திருக்கிறார். God has given us this body so that we may glorify Him. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, கடந்த 2 வாரங்களாக என்னுடைய காதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, சில அசௌகரியங்கள் வழியாய் கடந்து போனேன். The reason why I'm saying this is because for the past 2 weeks I had a problem in my hearing, in my ear, so it was quite difficult for me to hear. ஸோ வியாதி நேரத்திலே தேவன் நம்முடைய கவனத்தை அவர் பக்கம் ஈர்க்கிறார். During the times of these sicknesses, God draws our attention towards Him. எல்லாம் சுமூகமாய் சௌகரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய கவனம் தேவன் பக்கம் திரும்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. It is very difficult to draw our attention towards God when everything is going smooth and everything is comfortable. ஆசாவை பற்றி போட்டிருக்கிறது, தன்னுடைய வியாதியின் நாட்களில் கூட அவன் தேவன் பக்கம் தேவனை தேடவில்லை என்று துக்கத்தோடு தேவன் சொன்னார். God with grief in his heart said about Asa that even during the times of his sickness he did not turn to the Lord. ஸோ ஆரம்பத்தில் டாக்டர்கிட்ட போய் காண்பித்து ஒரு வாரமாய் நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த மாற்றம் வராததுனால நான் ஆண்டவரத்தில் ஜெபித்த, ஆண்டவரே என் காதுகளை சரியாக ஆண்டவரே, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதால காது அடைச்சிட்ருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபித்தேன். So I visited a doctor, but after a week, even though I had visited a doctor, there was not much of an improvement. So I prayed to the Lord, saying that, Lord, I still have this problem, and moreover I also have to do the translation, and it is very important for me to hear properly. ஸோ என் உள்ளத்துலேருந்து ஒரு சத்தம் எழுந்தது, எதற்காய் நான் உன்னை சுகம் பண்ணணும்? And a question arose from within my heart, why should I heal you? நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எதற்காய் நான் தேவனுடைய சுகத்தை நான் கேட்கிறேன், எதற்காய் நான் அதை பெற்றுக்கொள் விரும்புகிறேன்? So what is the purpose that I am asking God for a healing, and why should God heal me? என் உள்ளத்தில் வந்த சத்தம், நான் நல்லா காதுகள் கேட்கும் பொழுது இன்னும் யூடியூப்பில் பல நல்ல உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு என்னை நான் சந்தோஷப்படுத்தி என் சுயநலத்திற்காக நான் வாழும்படி
தேவன் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேனா? Am I going to ask the Lord for healing so that I can go to YouTube and see listen to a lot of secular things out in the world in YouTube, and am I asking to please myself? அல்லது என்னுடைய அவயங்களை தேவன் அவருடைய சித்தத்திற்கென்று அவருக்கென்று பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுப்பதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். Or am I ready to surrender my parts, the members of my body, as a living sacrifice? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் மிக சவாலான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் கேட்கிறார். Apostle Paul is asking a very challenging question in Romans chapter 6. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 19ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தர் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். I am speaking, Romans chapter 6 verse 19, I am speaking in human terms because of the weakness of your flesh. For just as you presented your members as slaves to impurity and to lawlessness, resulting in further lawlessness, so now present your members as slaves to righteousness, resulting in sanctification. பவுல் சொல்றாரு, ஒரு காலத்தில் நீங்கள் பாவத்தில் மரித்து இந்த உலக மனுஷர்களை போல விரும்புவதையெல்லாம் பார்த்து, விரும்புவதையெல்லாம் கேட்டு, விரும்புவதையெல்லாம் பேசி, என் இஷ்டத்தின்படி வாழ்வதற்கு என்னை முழுமையாய் சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில். Paul, in one sense, he was saying, all of you, all of us, even us, we were living in the world just like the rest of the world, speaking all that we need, seeing all that we need, and hearing all that we love to hear. And that is how all of us lived. அப்போ பவுல் சொல்கிறார், ஆனால் தேவன் உங்களை இப்போ மீட்டெடுத்ததினால எப்படி சாத்தானுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ உங்கள் அவயங்களை, அதாவது யார் எதை பற்றி நினைக்காம 100% அவனுக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ அதே மாதிரி 100% உங்கள் அவயங்களை இன்றைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. And Paul is saying, in those days you surrendered the members of your body completely to the devil and obeyed him 100%. Now, in the same way, surrender your members of the body to the Lord 100%. ஸோ பவுல் கேட்கிற காரியம் ஆச்சரியமாக, அதாவது சாத்தானுக்கு நான் சேவை செய்த பொழுது என்னுடைய அவயங்களை நான் 100% என்னுடைய லாயல்ட்டியும் என்னுடைய கமிட்மெண்ட்டும் என்னுடைய அர்ப்பணிப்பு நான் அவனுக்கு கொடுத்தேன். And it is such a challenging question and phrase that Paul says here, that in those days, in my unconverted days, I completely obeyed Satan and gave my total commitment and loyalty to do all that the devil wanted me to do. அன்னைக்கு சாத்தான் நீ இதை பார் என்றால் நான் பார்க்க ஆயத்தமாக இருந்தேன். சாத்தான் இதை நீ பேசி என்றால் நான் பேச ஆயத்தமாக இருந்தேன். சாத்தான் இதை கேள் என்றால் அதை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருந்தேன். In those days when the devil says, see this, I was ready to see that. And if the devil says, hear that, and I was ready to listen to that. And when the devil says, speak that word, and I was so ready to speak that word. ஆனால் இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு தேவனிடத்தில் நான் கொடுக்கிறேனா? But now am I giving that total commitment to the Lord? தேவன் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? What wrong is there if the Lord expects that total commitment from நமக்காய் us? தன்னுடைய ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை விடுதலையாக்கி அடிமைகளால் அல்ல தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி அந்த ஒரு அர்ப்பணிப்பை நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். What the Lord is expecting us is that He had given His only life for us. He shed His blood for us. He redeemed us and bought us not as slaves but as His children. And that is what the Lord is expecting us to do as well. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே தெரியும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நிரந்தரமில்லாத இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We know, we can see the things around and we understand that the things around is not permanent, it is all temporary. ஆனால் இந்த பூமியில் நான் வாழும்பொழுது எதற்காய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காய் தேவன் இந்த பூமியில் என்னை வைத்திருக்கிறார்?
In the days that the Lord has kept me in this world, what am I living for? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? What is the Lord desiring to do in my life? யோவான் 11 அதிகாரத்தில் சமீப நாட்களில் தேவன் எனக்கு காண்பித்த காரியத்தை உங்களை உற்சாகப்படுத்தும்படி காண்பிக்கிறேன். I would like to share what the Lord had been speaking to me for your encouragement. இந்த யோவான் சுவிசேஷம் மற்ற எல்லா சுவிசேஷங்களை விட மிகவும் வித்தியாசமான ஒரு சுவிசேஷம். The Gospel of John is special and it is different, completely different in so many ways compared to the other Gospels. அநேக அற்புதங்களை மற்றவர்கள் எழுதாத தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினது, லாசரு உயிரோடு எழுப்பினது, இப்படிப்பட்ட அற்புதங்கள் வேற யாரும் எழுதல. யோவான் மாத்திரம் அந்த அற்புதங்களை எழுதியிருக்கிறார். There are certain miracles which only John had written, like the miracle at the marriage of Cana, the Lazarus brought back to life, and all these miracles which are not mentioned in other Gospels were mentioned by John. ஆனால் யோவானை வாசித்து பார்த்தா வெறும் 7 அற்புதங்களை மாத்திரம்தான் யோவான் இந்த தன்னுடைய சுவிசேஷத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். But if you look into the Gospel of John, there are just 7 miracles which were noted down by John in his Gospel. மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் இயேசுவினுடைய 3 வருடங்களை அவர்கள் அப்படியே பிரித்து எழுதியிருக்கிறார்கள். In the other Gospels, they have separated the 3.5 years of life and they have put it there in their Gospels. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் கடைசி 24 மணி நேரம், the 24 hours, பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கடைசி 24 மணி நேரத்தை 13, 14, 15, 16, 17, 18, 19 7 அதிகாரத்தில், அதாவது 1/3 of the gospel ஜீசஸ் உடைய வெறும் 24 hours பற்றி ஜான் எழுதியிருக்காரு. But this John who wrote this gospel, he took chapters 13 to 19, 7 chapters, that is 1/3 of the entire gospel, to write about the last 24 hours of Jesus here on earth. So யோவான் சொன்ன காரியம் எவ்வளவு யதார்த்தமான, அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் எழுத வேண்டும் என்றால் இந்த பூமியை அதாவது கொல்லாது, அவர் அவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்று. And we know that John also said, if all that were written in detail, I suppose that even the world itself would not contain the books that would be written. அந்த 24 ஹவர்ஸில் ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி தான் சீஷர்களோடு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொன்னார். And it was just before those hours of going to the cross that the Lord Jesus told these words, let not your heart be troubled, the peace which I have I give to you. சத்திய ஆவியாக தேற்றம் சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார், நான் வேறு ஒரு தேற்றவாளனை பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், வேறு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். இந்த வார்த்தைகள்லாம் தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசி சில மணி நேரங்களுக்கு முன்பாய் சொன்னார். And all these words, like I will give you a comforter, he will lead you into all the truth, and he will be a comforter, and I will ask the Father and he will give to you a helper. All of these things were written about Jesus, which happened in the last hours of Jesus. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இந்த காரியங்களாம் குறித்து திரளான ஜனங்களிடத்தில் ஆண்டவர் அதிகமாய் பேசவில்லை. ஆனால் தனக்கு உண்மையாய் உத்தமமாய் தன்னை பின்பற்ற விரும்புகிற சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து மரிப்பதற்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பேசினார். The Lord Jesus did not tell about the importance of being anointed with the Holy Spirit and all these things. He did not tell to the crowds, but he told these things to the disciples who were willing to follow him wholeheartedly towards the last hours of his life. ஸோ இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து உடைய மரணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். What we read in John chapter 12 happened 1 week before the crucifixion of Jesus. 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். In chapter 11, Jesus brings back Lazarus from death. அவரை குறித்ததான அந்த எதிர்ப்பும் பகையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. And the anger and opposition against Jesus was increasing. ஏன்னா வசனம் சொல்ல லாசரு நிமித்தமாக அநேகர் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினார்கள். Because of Lazarus, the miracle which Jesus did, many started to believe in Jesus. 12ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா லாசருவின் நிமித்தம் யூதர்கள் அநேகர் அதாவது இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். And we read in chapter 12 verse 10 and 11, because of this miracle
The chief priests planned to put Lazarus to death also, because on account of him many of the Jews were going away and were believing in Jesus. அதனால அதாவது இயேசு கிறிஸ்துவை எந்த தருணத்திலும் அவரை கொலை செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்த ஒரு நேரம். This is the time that at any time Jesus could be put to death. ஸோ அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக அந்த 20ஆம் வசனத்தில் போட்டிருக்க பண்டிகையின் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் என்று. And this just before the feast of the Passover, it says in verse 20, now there were some Greeks among those who were going up to worship at the feast. 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தசாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை வேண்டிக் கொண்டார்கள். And in verse 21, these Greeks then came to Philip, who was from Bethsaida of Galilee, and began to ask him, saying, Sir, we wish to see Jesus. இடத்துல பார்க்கும்பொழுது அவர் இயேசுவை காண வந்தார்கள். இப்போ பிலிப்பினிடத்தில் வந்து காண வேண்டும் என்று சொன்னார்கள். பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு சொல்லி அந்திரேயாவும் பிலிப்பு வந்து இயேசுவினிடத்தில் உம்மை காண அந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். And now the Greeks wanted to see Jesus, and they came to Philip, and that they want to see Jesus, and Philip could have went to tell Andrew, and they both could have told that to Jesus. ஆனால் இந்த இடத்துல எதற்காக அவர்கள் இயேசுவை காண வந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. But here it doesn't say why did the Greeks come to see Jesus. ஆனால் இயேசுவினுடைய பதிலிலிருந்து எதற்காக அவர்கள் காண வந்திருக்கலாம் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. But we can understand from the response of Jesus the reason why these Greeks came to see Jesus. ஏனென்றால் ஒருவேளை இந்த கிரேக்கர்கள் இயேசுவை இவ்வளவு பகையாய் அவரை கொலை செய்ய எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இவரை எப்படியாவது காப்பாற்றி நாம் இவரை கொண்டு செல்லலாம், இல்லை இவரை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று பிரயாசப்பட்டு அவரை பார்த்து அதை பற்றி பேசுவதற்காக ஒருவேளை அந்த இடத்துல வந்திருக்கலாம். The Greeks could have seen the opposition and anger that these priests had against Jesus, and so they could have probably come to speak to Jesus about that, and that they wanted to show their intention to protect Jesus from these priests. ஏனென்றால் பிலிப்பு அந்திரேயா வந்து அதை சொன்னபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பதில் 24ஆம் வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். We can know this because from verse 24 Jesus says, truly, truly I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone, but if it dies, it bears much fruit. He who loves his life loses it, and he who hates his life in this world will keep it to life eternal. So ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வர்றது, நான் இந்த வேலைக்காக வந்திருக்கிறேன், நான் இந்த பூமியிலே கோதுமை மணியாய் மரிப்பதற்காக என் ஜீவனை சிலுவையிலே கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். Jesus is saying the reason why I came to this world is that I may die as a grain of wheat. சாத்தான் அநேக முறை இதுக்கு முன்பாகவே சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து போகாதபடி பல காரியங்களினாலே அந்த சிலுவை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கும்படி முயற்சி செய்ததை நம்ம சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். In the Gospels we can see how Satan tries to keep Jesus away from the cross. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சோதனையில் சாத்தான் அவரிடத்துல சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். In the temptation of Jesus that we read in Luke 4, we see one of such instances. இயேசு கிறிஸ்து சிலுவையில், அதாவது சாத்தானை சிலுவையிலே ஜெயித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன காரியம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The thing which Jesus said after he rose again from the death was that all power, all authority in heaven and earth is given to me. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய அந்த சோதனையிலே, வனாந்திரத்தில் வந்த சோதனையிலே சாத்தான் அவருக்கு ஆஃபர் பண்ண அந்த ப்ரொபோஸ் பண்ண காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். But even before the last 3.5 years of Jesus, there was an offer which Satan had offered Jesus. லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில்
பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். Verse 5, and he led him up and showed him all the kingdoms of the world in a moment of time. And the devil said to him, I will give you all this domain and its glory, for it has been handed over to me, and I give it to whomever I wish. சாத்தான் சொன்ன காரியம் என்னன்னா, இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பூமிக்கு நீர் வந்திருக்கிறீர். What Satan is saying to Jesus is, you have come into this world so that you can have authority of all of this earth. நீர் அதற்காய் 3 வருடம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And you don't have to wait for another 3.5 years to get that. சிலுவையிலே அவமானப்பட்டு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to suffer all the shame and die on the cross. எல்லா மனிதராலும் தூஷிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be despised and forsaken by all people. என்னை பணிந்து கொண்டால் அதே அதிகாரத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன். Only if you worship and bow before me, I will give to you right now. சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to go to the cross. அந்த அதிகாரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready to give you that authority right now. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட காரியத்தை சாத்தான் ப்ரொபோஸ் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி அந்த சிலுவையின் பாதையிலிருந்து நம்மை அவன் திசை திருப்ப முடியும். Beloved, if Satan can come to Jesus like that, how much more he can come to us and keep us away from the cross and keep us away from glorifying him. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். திரும்ப we can see again in John chapter 12. ஆண்டவர் இதெல்லாம் சொன்ன பிறகு அவர் சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. And now after he had said these things, it is the time for him to go to cross is nearing. ஆண்டவர் 27ஆம் வசனத்தில் போடுறது, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. And in verse 27 he says, now my soul has become troubled. இப்படிப்பட்ட இயேசுவை சீஷர்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டார்கள். His disciples, the disciples of Jesus would not have seen Jesus like this. காற்றையும் கடலையும் அதட்டின அந்த இயேசுவை அவர்கள் பார்த்திருப்பார்கள். They have seen this Jesus who calmed down the storms and the seas. கெத்செமனே தோட்டத்தில் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட விழித்திருங்கள் என்று அவரிடத்திலே கேட்ட அப்படிப்பட்ட இயேசுவை அவர்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். They would have never seen a Jesus who was asking to them, my soul is troubled to the point of death, please pray for me. அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஆஃபர் வந்தது, நீ எப்படியாவது தப்பித்து இந்த மரணத்திலிருந்து நீ தப்பித்து கிரேக்க நாட்டுக்கு வந்து விடலாம், அல்லது இந்த யூதர்கள் உன்னை பிடிக்காதபடி பாதுகாப்பாக உங்களை கொண்டு போயிடுறோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் அவருக்கு வந்தது. And even now, just a few hours ago, you already got an offer from the Greeks that they were willing to protect you, either by taking you to the Greek or by protecting you in some other way. நாசியுடைய ஜெர்மனியில் டெட்ரிச் போனஃபர் என்ற ஒரு தேவ மனிதன் வாழ்ந்தார். In Germany, among the Nazis, there was a man who lived. His name was Dietrich Bonhoeffer. இந்த மனிதன் அவர் ஒரு சபை போதகர். He is a preacher in a church. அந்த நாட்களில் ஹிட்லருடைய அந்த அரசாங்கத்தில் சபைகளில் இந்த காரியங்கள் தான் பிரசங்கிக்கப்படணும், அரசாங்கத்துக்கு விரோதமாக எந்த விதமான காரியங்களும் கம்யூனிஸ்டுக்கு விரோதமாக பேசப்படக்கூடாது என்று சட்டதிட்டங்கள் வந்தது. And it was during the times of Hitler, and there was a law which said that there are only certain things which is according to the law of the land, and it is only certain things which could be preached in the church. ஆனால் டெட்ரிச் போனஃபர் அதை எதிர்த்து நின்றார். அதை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டார். வேதத்தின் வசனங்களை இருக்கிற சத்தியத்தை நாங்கள் பிரசங்கிப்போம், உன்னுடைய அரசாங்க அந்த கம்யூனிஸ்ட கொள்கைகளை நாங்கள் பிரசங்கிக்க முடியாது என்று எதிர்த்து நின்றார். But Dietrich Bonhoeffer, he stood against it, and he said, and he showed from the word, and he said, we should preach what is given in the word of God, even if it is against the law of the government that has been put up there. அவரை பிடிக்க முயற்சி செய்த பொழுது அமெரிக்காவுக்கு அவர் தப்பி ஓடிவிட்டார்.
when they were trying to catch him, he ran away and he went to America. அமெரிக்காவில் போய் அவர் பாதுகாப்பாக இருந்தார். And he was protected there. He was in a comfortable position in America. ஆனால் அமெரிக்காவில் போன ஒரு வாரம் கூட ஆகாத காலத்தில் தேவன் அவரோடு இடைப்பட்டார். But within a very few days, the Lord spoke with him. ஆண்டவர் சொன்னார், ஜெர்மனியில் இருக்கிற உன்னுடைய சகோதரர்கள் கடந்து போகிற அந்த பாடுகளில் நீ பங்கெடுக்கவில்லை என்றால் இதே ஜெர்மனியில் திரும்ப என்னுடைய ராஜ்யம் என்னுடைய சபை ஸ்தாபிக்கப்படும், அந்த நேரத்தில் உனக்கு எந்த விதமான பங்கும் இருக்காது என்று. And the Lord said to him, if you are not willing to be with my people in Germany, then you will not have a place in my kingdom which I am going to build in the people amongst the people in Germany. தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப அர்ப்பணித்து திரும்ப ஜெர்மனிக்கு வந்தால் அவருக்கு மரணம் காத்து கொண்டிருந்தது. And he repented and he surrendered himself to the Lord again, and if he comes back to Germany, death is awaiting him. அவர் தன்னை அர்ப்பணித்து திரும்ப ஜெர்மனி தேசத்துக்கு வந்து அங்க இருக்கிற சபைகளை தேவனுக்கென்று அவர் பலப்படுத்தினார். And he came back to Germany and he came back there and he strengthened the churches there in Germany. கடைசியில் செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது 6 நாளுக்கு முன்பாக அவர் தூக்கிலிடப்பட்டு அவர் தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். And just before the close of the Second World War, just before 6 days of the close of the war, he was put to death. He was hanged to death and he died as a martyr for Christ. பிரியமானவர்களே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போன இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Beloved, these wonderful men of God who stood for Christ are before us. சிலுவையை பைபாஸ் பண்ணி போகும்படி சாத்தான் பலவிதமான காரியங்களை நமக்கு முன்பாய் எப்பொழுதுமே அவன் வைத்து கொண்டிருக்கிறவனாக இருப்பான். Satan always places something or the other so that we may bypass the cross. இந்த இடத்துல 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன். In verse 27, the Lord Jesus said, now my soul has become troubled, and what shall I say? நார்மலா அந்த நேரத்தில் நான் என்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தை பற்றி நான் குறை சொல்லி கொண்டிருப்பேனா? If we were in that place, what would we do? Are we going to complain about Judas Iscariot who is going to betray me? என்னை மறுதலித்து சபிக்க போற பேதுருவை பற்றி நான் குறை சொல்லி கொண்டிருக்க போகிறேனா? Am I going to complain about Peter who is going to deny me? அல்லது என்னை விட்டு எல்லாம் ஓட போற அந்த சீஷர்களை பற்றி நான் யோசித்து எவ்வளவு துரோகம் பண்ணினவர்களாக இருக்கிறாள் என்று அவர்களை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்க போகிறேன். Or am I going to think about the disciples who are going to run away, who are going to be scattered away from me, and am I going to say you are not faithful to me and all of these things? அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா பிதாவே. The first word that he said was Father. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கமான சூழ்நிலைகளில் இடுக்கமான சூழ்நிலைகளில் எப்படியாவது அந்த காரியத்தை விட்டு தப்பித்து ஓட வேண்டும் என்றுதான் நம்முடைய மனம் யோசிக்கிறது. Beloved, in our lives when we go through these difficult situations, our desire is that we may want to run away from this difficult situation. ஆண்டவர் அதான் சொல்றார், இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? And that is what the Lord says, save me from this hour. Am I going to ask such a question? சங்கீதம் 55 தாவீது சொல்லும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனம் காரியம் நம்முடைய மனதில் வருகிறது என்பதை ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறார் சங்கீதம் 55. In Psalms 55, the psalmist is showing about how we deal with the difficulties that we face. அவர் சொல்ல, என் இருதயம் 4ஆம் வசனம், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. 55:4. Psalms 55 verse 4. My heart is in anguish within me. அவர் சொல்றாரு, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. Fear and trembling come upon me, and horror had overwhelmed me. ஸோ அடுத்தது அவர் உள்ளத்தில் வந்தது என்னன்னா, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். And the next thing that he says was, oh, that I had wings like a dove,
I would fly away and be at rest. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கி இருப்பேன். Behold, I would wander far away, I would lodge in the wilderness. ஆனா அதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் தராது என்பது அங்க போன பிறகு தான் தெரியும். But we will realize that all these things will not give us rest only once we go there. ஆனா அந்த சங்கீதத்தை முடிப்பதற்குள்ள தாவீது தன்னுடைய கண்களை தேவன் பக்கம் திருப்பிடுறார். But before he closes this psalm in Psalm 55, he turns his eyes towards the Lord. 22ஆம் வசனம் சொல்றா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். He says, cast your burden upon the Lord and he will sustain you. He will never allow the righteous to be shaken. பிரியமானவர்களே, Beloved, ஆண்டவர் இதான் சொல்றாரு 27ஆம் வசனத்துல அந்த கீழ்ப்பகுதி, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். yes, beloved, this is what the Lord said. Behold, for this hour I had come. 28ஆம் வசனத்துல அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வார்த்தை. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். This is the word which impressed me. 28 in verse 28. Sorry, verse 28. Father, glorify your name. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். This is a wonderful prayer. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகள்ல, in all the circumstances in my life, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகள்ல, Lord, in the sicknesses that you allow in my life, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள்ல, all the frictions and the pressures in my life, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், எந்த பிரச்சனைகளும் சரி, whatever be the loss and the problem in my life, அதெல்லாம் மாற்றி போடுங்க என்று நான் வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, Lord, I'm not going to come to you and pray, Lord, take away all these problems. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும், இதுல இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க என்று நான் ஜெபிக்கவில்லை. Lord, I don't want to pray saying, Lord, take away all these circumstances. பிதாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Father, glorify your name. ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் வாழ்வது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரம்தான். Lord, let's say, Father, the purpose with which I am living here on this earth is only to glorify your name. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வசதிகள், என்னுடைய சௌகரியங்கள் எனக்கு முக்கியம் அல்ல. Lord, my comfort, my conveniences and all of these things are not important to me. என்னுடைய வியாதியின் மத்தியிலே நான் உம்மை மகிமைப்படுத்த முடியும் என்றால் அந்த வியாதியை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எனக்கு தாரும். Lord, give me that mind and willingness to accept the sicknesses if I can glorify you through that sickness. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Beloved, this is the attitude that the Lord expects from each one of us. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தை, வாஞ்சியம் தேவன் நமக்குள்ள அவர் மாத்திரமே தர முடியும். It is only the Holy Spirit who can give such a desire and zeal in our hearts. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில சம்பவங்கள், மிருகங்கள் மூலமாய் தேவன் பேசுகிறதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவைகள் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினது என்று. When I read through various portions of the Bible, I am amazed how God speaks through various animals and how they glorify God. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அசௌகரியங்கள் மாறணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். We think that, Lord, all the inconveniences in my life should be removed. ஆனா தேவனை இதன் மூலமாக நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்பதை தான் வந்து தேவன் அதை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆண்டவர் அதை பார்க்கிறார். We try to escape from the problems, but God's perspective is, how can I glorify God through that circumstance? ஸோ சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to tell a story to the little children, to the Sunday school children. ஸோ கலிலேயா கடல்ல வந்து ஒரு மீன் ஒன்று இருந்தது. In the Sea of Galilee, there was a fish. ஸோ இது ஒரு கற்பனை கதை. This is an imaginary story. ஸோ அந்த மீன் வந்து, ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்தணும், நான் உமக்காய் என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் நினைத்ததாம். And that fish in the Sea of Galilee is thinking, Lord, I want to glorify you. ஸோ ஒரு நாள் திடீரென்று யாரோ ஒரு மீன் பிடிக்கிற மனிதன் அந்த வழியாக போகும்பொழுது ஒரு வெள்ளி காசை தவறுதலாக அந்த கடலில் போட்டான். And once a man was going through that Sea of Galilee,
by mistake, he dropped a coin, a silver coin, into the sea. திடீரென்று இது ஏதோ ஒரு ஆகாரம் தான் விழுதுன்னு சொல்லிட்டு அதை முழுங்கி விட்டது. And this fish, which was in the Sea of Galilee, thought that it is some kind of a food, and this fish swallowed that silver coin. அந்த சில்வர் காயின் முழுங்கினா அந்த மீனுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கு. அது எப்படியாவது வெளியில துப்பிடணும் அப்படின்னு முயற்சி செய்து. And the fish got really uncomfortable after swallowing that coin, and the fish is trying to spit that coin out. ஸோ ஆண்டவர்கிட்ட அந்த மீன் ஒருவேளை கேட்குது, ஆண்டவரே எனக்கு இந்த சில்வர் காயின் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படியாவது இதை நான் வெளியிலே எடுத்து விட வேண்டும் என்று. And the fish prayed to the Lord and said, Lord, this silver coin is very uncomfortable to me, please take that out. இல்லை நீ அதை எடுக்கக்கூடாது. And the Lord said, no, don't take that out. ஒரு நாள் என்னுடைய சீஷனை நான் அனுப்புவேன். One day I will send my disciple. அவன் ஒரு தூண்டில் போடுவான். And he will put up a trap. இந்த கடல்ல கோடான கோடி மீன்கள் இருக்கலாம். There could be crores of fishes in that sea. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய தேவையை சந்திப்பதற்கு உன்னால் மாத்திரம்தான் முடியும். But on that day, to fulfill my purpose, only you can be used. ஸோ நான் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த மீன் அந்த தூண்டில் பேதுரு போட்டு அந்த தூண்டில் காய் காத்து கொண்டு இருந்திருக்கும். So that fish throughout his life on that sea would have been waiting for that trap which Peter is going to put up. ஒரு நாள் திடீரென்று பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வரி காசை கட்டுவதற்கு நீ போய் ஒரு தூண்டில போடு, ஒரு மீன் இருக்கும், அதை எடுத்தனா அது உள்ள ஒரு வெள்ளி காசு இருக்கும், அந்த காசை உனக்காக எனக்காகவும் நீ போய் நீ வரியாய் செலுத்தி விட்டு வா என்று. And one day Jesus told Peter, we have to pay taxes, and go put your trap there in the sea, and then you will get a fish, and in that fish you will see a silver coin which is enough to pay the taxes for you and for me. தன்னை சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு அந்த மீன்கள் எப்படியாய் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறது. How much that fish was able to glorify the creator who created it. தன்னுடைய எஜமானுடைய தேவையை சந்திப்பதற்கு இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் எவ்வளவாய் சந்தோஷமாய் இருக்கிறது. How happy are the creatures in this world to fulfill the purpose of his creator. அவர் இந்த மீன்களுக்காய் ரத்தம் சிந்தி மரிக்கவில்லை. The Lord Jesus did not shed his blood for these fishes. நமக்காய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். He gave his blood, he gave his life for us. இன்னொரு சம்பவம் இதே மாதிரி மீன்களை பற்றி யோவான் 20ஆம் அதிகாரம். Another incident again about fishes in John chapter 20. யோவான் நமக்கு எல்லாமே தெரிந்த அந்த சம்பவங்கள். பேதுரு சீஷர்கள்லாம் போய் மீன் பிடிக்க போறாங்க. யோவான் 21ஆம் அதிகாரம். We all know this incident where the disciples went to catch fish, and that is in John chapter 21. நார்மலா அதாவது 6ஆம் வசனம் அதாவது 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அதாவது நாங்கள் படவில்லை அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அதனுடைய கடைசி வசனம். The last portion of verse 3, and that night they caught nothing. யோசுவா ஒரு நெட்டை கடல்ல போட்டா கண்டிப்பா எல்லா மீன்களும் அதிலிருந்து தப்பிச்சு ஓட தான் முயற்சி செய்யும். Each time when a man puts up a trap, all the fish in the sea will try to escape from that net. அதுல மாட்டிக்கொள்றதுக்கு எந்த மீனும் அதுல போய் சிக்கிக்கொள்ளாது. அதுல இருந்து எல்லாம் தூரமா விலகி போயிடும். The fishes won't like to get trapped into the net, and so they will all go away from the net. ஸோ அதனால எந்த மீனும் அவர்களுக்கு கிடைக்கல, நெட்டு காலியா இருந்தது, ஒன்று கூட கிடைக்கலன்னு பேதுரு சொல்றார். And Peter is saying on that day that we did not get any fish and the net is empty. ஸோ 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அதே இடத்துல வலது புறமா அந்த வலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை அனுப்புறார். And now Jesus is saying at that same time, now cast the net on the right hand side. அந்த வசனம் 6ஆம் வசனம் கீழ்ப்பதி போட்டிருக்கு. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். So they cast, and then they were not able to haul it in because of the great number of fish. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அதாவது இந்த மாதிரி அந்த மீன்கள் எல்லாம் எஜமானுடைய சத்தத்தை அவைகள் கேட்டிருக்கும். I was thinking it like this, all these fishes were listening to the voice of its master. இப்போ நம்மளை நம்பி அவர் நெட்டு போட சொல்லியிருக்காரு. And now trusting him, he is asking us to put those nets. இப்போ நான் அந்த வலைக்கு தப்பிச்சு ஓடினேன்னா என்னுடைய எஜமான் அந்த இடத்துல
அவர் அவருடைய வார்த்தை அவர் அவமானப்பட விட அவருடைய வார்த்தை நிறைவேறாது. If I am trying to escape from that situation, from that net, then the Lord's word will not be fulfilled. அதனால முட்டி மோதிக்கொண்டு மீன்கள் எல்லாம் அதாவது எப்படியாவது அந்த வலை உள்ள நுழைந்துன்னு அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மீன்களும் வலை உள்ளே அவ்வளோ போராடி வந்ததுனால அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மீன்கள் அவர்களால் இழுக்க முடியாத அளவுக்கு அந்த மீன்கள் அதில் நிரம்பிடுச்சு. And now all these fishes, they were striving to get into that net, all of them fighting with each other to get into that net anyway, and at the end the net was so full that it could not be lifted up. பிரியமானவர்களே, இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். Beloved, these could be imaginary stories. ஆனால் தன்னுடைய எஜமானுடைய எதிர்பார்ப்பை அவைகள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. But these fishes were fulfilling the desire of the heart of its creator. தன்னுடைய எஜமானை எப்படியாவது மகிமைப்படுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவைகள் முயற்சி செய்கிறது. All of these fishes were trying to please the creator in the way that they could. நமக்காக இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர். The Lord is the one who came to this earth and redeemed us by his blood. பாவத்தின் அடிமையிலாய் இருந்த நம்மை விடுதலையாக்கி நம்மை நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொண்ட தேவன். He is the one who chose us to eternal life, we who were dead in our sins. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகளுக்கு இருக்கிற ஒரு ஆர்வமும் ஒரு வாஞ்சையும் அந்த எஜமானனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற விருப்பமும் நமக்குள்ள இல்லைன்னா அது தேவனை எவ்வளவாய் துக்கப்படுத்தும். If we do not have the desire to glorify the Lord in such a way that these creatures had, how much will it bring grief to the heart of God? பிரியமானவர்களே, இந்த பூமியில நாம் வாழ்வதே அவரை மகிமைப்படுத்துவதற்கென்று. Beloved, the purpose with which we are living on this earth is to glorify the Lord. பரலோகத்துக்கு போன பிறகு நான் கேட்டாலும் எனக்கு சிலுவை கிடைக்காது. After going to heaven, even if I ask, I will not get a cross. ஆண்டவரே, உமக்காய் நான் பாடுகளை சகிக்கிறேன், உமக்காய் நான் வேதனைகளை சகிக்கிறேன், நான் எல்லா விதமான கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன்னா இங்கே பாடும் இல்லை, இங்கே வேதனை இல்லை, இங்கே துன்பம் இல்லை, இங்கே கண்ணீர் இல்லை, இங்கே துயரம் இல்லை. If we go to heaven and say, Lord, I am willing to suffer all kinds of persecutions, trials and difficulties, but there are not going to be any difficulties, there are no persecutions, no tears in heaven. அந்த நித்திய வாழ்க்கை அது நிரந்தரமானது, அங்கே நித்தியமாய் நாம் வாழ போகிறோம். The life there in eternity is an eternal life and we are going to live there forever. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை மிக மிக குறுகிய ஒரு காலம். The time that we live here on this earth is a very short time. என்னுடைய இருதயத்தின் ஜெபம், ஆண்டவரே நீர் மகிமைப்படும் என் வாழ்க்கையின் மூலமாய். Let the prayer of our hearts be, Lord, you alone be glorified in my life. ஆண்டவரே, சந்தோஷமாய் நான் சிலுவை எடுத்து சுயத்தை வெறுத்து நான் உம்மை பின்பற்றி வர வேண்டும். Lord, I want to carry my cross joyfully and follow you. நித்தியத்துக்கு வரும்பொழுது அங்க பெரிய வரவேற்பும் சந்தோஷமும் எனக்கு காத்திருக்கும். When I come to heaven, there will be a great welcome and a great joy for me. இந்த பூமியிலே எனக்கு அந்த காரியங்கள்லாம் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம். In this earth I may not get all of these things. ஒரு முறை ஒரு மிஷனரி ஆப்பிரிக்கா தேசத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாய் போயிட்டு பல ஆண்டுகள் அந்த இடத்துல அவர் பிரயாசப்பட்டு திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தார். Once a missionary long back went to Africa and after being there for some years he came back to his own home. அந்த கப்பல் கடற்கரை ஓரமாக வரும்பொழுது திரளான ஜனங்கள் அங்கே கூட்டம் மாலைகள்லாம் வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். இவர் நினைச்சார் இவருக்கு தான் எல்லாம் வரவேற்பு கொடுப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று. And when the ship was coming back to his own hometown, there were a lot of people, seemed like they were all there to welcome him. ஆனால் அவர் கடற்கரைக்கு வந்த பொழுது ஒரு வாரம் அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிட்டு வந்த யாரோ ஒரு மனுஷன், ஒரு மினிஸ்டர் அதில் இருந்தது, அவரை வரவேற்க அப்படியே ஜனங்கள் கை கட்டி பயங்கரமாக கைகளை தட்டி உற்சாகமாய் அவரை வரவேற்றாங்க. இவரை வரவேற்க ஒரு மனிதன் கூட அந்த கடற்கரையில் இல்லை. But all those people were there to welcome a missionary who had been to Africa for just a week, and they were all there to welcome that man. But this man who had been in Africa serving there as a missionary for years
had not even a single person to welcome him. அவர் சொன்னார், ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட சொன்னார், நான் தேவன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இவ்வளோ வருஷமாக இருந்து யாரும் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தான், இவனுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது, நான் இவ்வளோ ஆண்டுகளாய் நான் உழைத்தேன், யாரும் வந்து என்னை வரவேற்பதற்கு ஒரு மனிதனும் இல்லையே என்று. He said to the Lord, Lord, I've been working hard in Africa for so many years and there are nobody to welcome me. And here is another man who has been in Africa serving there for just a week and there are quite a lot of people to welcome him. ஆண்டவர் சொன்னாராம், நீ உன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது, and the Lord said, when you come to your own home, உன்னை வரவேற்பதற்கு நானும் என்னோடு கூட பரிசுத்தவான்களும் கோடான கோடி தேவ தூதர்களும் காத்து கொண்டிருப்போம். there will be me, I myself will be there, a lot of saints and angels will be there to welcome you. இது உன்னுடைய சொந்த ஊர் அல்ல. This is not your இது hometown. உன்னுடைய சொந்த தேசம் அல்ல. This is not your own homeland. உன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும்பொழுது நான் அந்த வரவேற்பை உனக்கு தருவேன். When you come to your own land up there, I will be there to welcome you. ஸோ நம்முடைய பரலோகத்தின் அந்த மகிமைக்காய் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். May God help us to live for the glory that is awaiting for us in heaven.